إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்திலே புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் விசாலமான அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவனுடைய விசாலமான மக்ஃபிரத்தும் அவனால் மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற நரக விடுதலையையும் சுமந்து வந்திருக்கின்ற மாதம் ரமதானுடைய மாதம் எங்களை வந்தடைந்து அதிலே ஒரு சில தினங்களை கழித்திருக்கின்ற நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியினூடாக அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கவிருக்கின்றோம், கேட்கவிருக்கிறோம், அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலே சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை மிக தெளிவாக உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகளின் மூலம் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆரம்பம் முதல் கடைசி வரையில், ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரையில், ஒரு மனிதன் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமை முதல் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கின்ற சாதாரண படைப்பினங்களுக்கும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லா பகுதிகளையும் சேர்த்து மனிதனுக்கு வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால், முஸ்லிம்களாகிய முக்மீன்களாகிய எங்கள் மீதுள்ள கடமை என்ன? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இறை விசுவாசிகளை அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் பரிபூரணமாக நுழைந்து விடுங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இங்கேதான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு அறிவுரை இருக்கின்றது. என்ன அறிவுரை அது? நீங்கள் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்று மாத்திரம் சொல்லாமல் இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றானே, அந்த அடைமொழியினூடாக, அந்த வார்த்தையினூடாக இஸ்லாத்தில் ஒரு மனிதன் சிறிதளவும் நுழையலாம், இஸ்லாத்தில் ஒரு மனிதன் அரைவாசி வரைக்கும் நுழையலாம், இஸ்லாத்தில் ஒரு மனிதன் பரிபூரணமாக நுழையலாம் என்கிற
இஸ்லாத்தில் நுழைவதற்கும் அளவிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் படிக்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற ஆழமான பாடம் என்ன? நீங்கள் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும், காஃபத்தன், பரிபூரணமாக நுழைய வேண்டும். 25% இஸ்லாத்தில் நுழைந்து பயனில்லை, 50% இஸ்லாத்தில் நுழைந்து பயனில்லை, 80% இஸ்லாத்தில் நுழைந்து பயனில்லை. ஒரு மனிதன் இஸ்லாத்தில் தன்னை 100% நுழைவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அழகான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சூரத்துல் பக்கராவுடைய 208வது வசனமான இந்த வசனம் 209, 210, 211வது வசனங்கள் ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி பரிபூரணமாக நுழைய வேண்டும் என்பதை மிக அழகாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்றன. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் முஃமின்களே, நீங்கள் இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பரிபூரணத்துவத்தை குறைக்கின்ற, என்னையும் உங்களையும் இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழைய விடாமல் தடுக்கின்ற ஒரு அடிப்படையை எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை செய்கிறான். அது என்ன? அது வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதன் இஸ்லாத்திலே தன்னை பரிபூரணமாக நுழைத்துக் கொள்ள வேண்டுமா? அவன் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளுக்கு பின்னால் போய்விடக் கூடாது, ஷைத்தானுடைய தூண்டுதல்களுக்கு பின்னால் போய்விடக் கூடாது, ஷைத்தானுடைய வழிகேடுகளுக்கு பின்னால் தன்னை செலுத்திவிடக் கூடாது. அப்படி ஒரு மனிதன் ஷைத்தானுடைய சதிவலைகளில் சிக்கிக் கொள்ளாமல் தன்னை காத்து கொள்வானாக இருந்தால் அப்பொழுது ஒரு மனிதன் பரிபூரணமாக இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு அழகான பாடத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிவிட்டு ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் இருக்கின்றானே அவன் உங்களுக்கு மிக தெளிவான விரோதியாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்குரிய விரோதிகள் பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். சில விரோதிகள் இருப்பார்கள், அவர்கள் விரோதிகளா அல்லது நண்பர்களா என்பதில் தெளிவில்லாமல் இருக்கும். ஆனால் ஷைத்தான் இருக்கிறான் தானே, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் தெளிவான விரோதியாக இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்து அவர்களை குழப்பி சுவனத்திலிருந்து வெளியேற்றிய ஷைத்தான் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு ஆதமுடைய மகனுக்கும் தெளிவான விரோதியாக இருக்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு விரோதியாக இருக்கின்றான், அவனை நீங்கள் விரோதியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ஒரு மனிதன் தன்னை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பரிபூரணமாக நுழைவிக்க வேண்டுமா? அவன் இறுக்கி பிடிக்க வேண்டிய ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? தன்னுடைய விரோதி ஷைத்தான் என்பதை சரியாக இனம் கண்டு அந்த ஷைத்தானுடைய சதிவலையில் சிக்கிக் கொள்ளாமல் அவனுடைய இந்த உலக இன்பங்களை அழகாக காட்டுகின்ற அந்த சதிவலையில் தன்னை மாட்டிக்கொள்ளாமல் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நடப்பானாக இருந்தால் அவன் உண்மையான முஸ்லிமாக இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழைந்தவனாக மாறலாம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரா ஆல இம்ரானுடைய 209வது வசனத்திலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு அல்லாஹுடைய அத்தாட்சிகள் தெளிவாக வந்த பிறகு, அல்லாஹ் மனித சமூகத்தை இந்த உலகத்தில் படைத்து என்ன செய்கிறான்? அல் குர்ஆனை இறக்கி வைத்து இந்த உலகத்தில் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை திட்டத்தை காட்டுகிறான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு 23 வருட காலம் நபியாக அனுப்பி அந்த அல் குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இப்படித்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் காட்டி தந்திருக்கிறான். இப்படி அல்லாஹுடைய அத்தாட்சிகள், அல்லாஹுடைய வேத வசனங்கள் உங்களிடத்தில் தெளிவாக வந்த பிறகு நீங்கள் வழிபுரண்டு செல்வீர்களாக இருந்தால், சருகி விடுவீர்களாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான்,
ஃபஅலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை தண்டிப்பதில் அதிகாரம் உள்ளவனாகவும் நுணுக்கசாலியாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த 2 வசனத்தின் மூலமும் நானும் நீங்களும் படிக்கின்ற ஆழமான பாடம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழைவித்துக் கொள்ள வேண்டும். பரிபூரணமாக ஒரு மனிதன் இஸ்லாத்துள் நுழைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஷைத்தானை விரோதியாக அடையாளம் கண்டு அவனுடைய சதிவலையில் சிக்கி விடாமல் தன்னை காத்து கொள்ள வேண்டும். இப்படி சொன்ன அல்லாஹ் ஒரு மனிதன் தன்னை பரிபூரணமாக இஸ்லாத்தில் நுழைவிப்பதற்கு உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான அடிப்படையை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை தெளிவுபடுத்திய பிறகு, அல்லாஹ் அவனுடைய வேத வசனங்களை தெளிவுபடுத்திய பிறகு, அல்லாஹ் அவனுடைய இஸ்லாத்தை தெளிவுபடுத்திய பிறகு, யாராவது வழிகட்டு சென்றால், யாராவது ஷைத்தானுக்கு பின்னால் போய் சருகி விழுந்து விட்டால் அவன் உள்ளத்தில் ஆழமாக வைக்க வேண்டியது இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களை தண்டிப்பதில் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்கிற, மனிதர்களுடைய செயற்பாடுகளை நுணுக்கமாக அறிகின்ற ஆற்றல் கொண்டவனாக இருக்கின்ற ஒரு ஆழமான அடிப்படையை உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இஸ்லாத்தை பரிபூரணத்துவத்தோடு பின்பற்றி நடக்க வேண்டுமா? இஸ்லாத்தை நாலா திக்குகளிலும் இருந்து ஃபாலோ பண்ண வேண்டுமா? எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டியது, நான் வழி தவறி விட்டால், நான் இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டால், நான் இஸ்லாத்தில் 50% எடுத்துக்கொண்டு 50% தள்ளுபடி செய்து விட்டால், இபாதத்துகளில் மாத்திரம் முஸ்லிம், பொருளாதாரத்தில் என்னிடத்தில் இஸ்லாம் இல்லை, அகீதாவில் மாத்திரம் முஸ்லிம், குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை, வாயளவில் மாத்திரம் குர்ஆன் சுன்னாவை பேசுவது, வாழ்க்கை அளவில் இஸ்லாம் இல்லை, இபாதத்துகளில் மாத்திரம் கவனம் செலுத்துவது, அஹ்லாக்குகளில் நட்பண்புகளில் நானும் நீங்களும் முஸ்லிமாக இல்லை என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்கின்ற அந்த ஆழமான உணர்வு உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் நானும் நீங்களும் பரிபூரணமான முஸ்லீமாக மாறலாம். எனவே இந்த சூரத்துல் பக்ராவுடைய 208வது வசனத்திலிருந்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற புத்திமதி என்ன சகோதரர்களே? இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்பது வழிகாட்டல். அந்த இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழைவதற்கு தடையாக இருக்கின்ற ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுதல் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எனவே ஷைத்தானை விரோதியாக அடையாளப்படுத்தி கொண்டு அவனை விரோதியாக எடுத்து நடந்தால் பரிபூரணமாக இஸ்லாத்தில் நுழையலாம். அப்படி நுழைவதற்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு சிந்தனை, அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டது, அல்லாஹ் மனிதர்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் நுணுக்கமாக அறியக்கூடியவன், மறுமையில் மனிதர்களை தண்டிக்கும் ஆற்றல் கொண்டவன் என்கிற அந்த ஆழமான சிந்தனையை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு நானும் நீங்களும் பயணிப்போமாக இருந்தால் பரிபூரணமான முஸ்லீமாக வாழ முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி புத்திமதி சொன்ன அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரிபூரணமாக ஏற்று பூரணமான முஸ்லீமாக வாழவில்லை என்றால், ஷைத்தானை விரோதியாக எடுத்து அவனுடைய வழிகேட்டிலிருந்து எங்களை தூரப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், உள்ளத்திலே அல்லாஹுடைய சிந்தனையை ஆழமாக நிறுத்தி கொண்டு அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு வாழவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதற்கு அல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தையும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். என்ன அது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சல் நபியை நீங்கள் கேட்டு பாருங்கள், பனி இஸ்ராயில் இஸ்ரவேலர்கள் சமூகத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். அது யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். குறிப்பாக இந்த வசனத்தில் யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சல் பனி இஸ்ராயில, இஸ்ரவேலிய சமூகத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். கம் ஆதைனாஹும் மின் ஆயத்தின் பையினா, நாங்கள் அவர்களுக்கு எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். உலகத்திலே அதிகமான அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் என்றால் மூசா நபி அவர்கள் அல்லாஹுடைய நபி என்பதற்கும், தௌராத்து வேதம் அல்லாஹுடைய வேதம் என்பதற்கும்,
அல்லாஹுதான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் ஃபிரௌன் அல்ல என்பதற்கும் உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் அதிகமான அத்தாட்சிகளை கொடுத்த சமூகம் என்றால் அது இஸ்ரவேலிய சமூகம் தான். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்த பிறகும் அந்த அருட்கொடைகளை எல்லாம் யார் மாற்றி விடுகின்றார்களோ, அல்லாஹ் அத்தாட்சிகளை காட்ட காட்ட அந்த அத்தாட்சிகளை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை யார் மாற்றி விடுகின்றார்களோ, அல்லாஹ் எந்த அளவுக்கு கொடுத்தான் சகோதரர்களே? மண்ணு சல்வா என்று சொல்லப்படுகின்ற சுவனத்து உணவை அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கி வைத்தார். அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பெரிய ஒரு பாறாங்கல்லிலிருந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஏற்றாற்போல் 12 வழிகளில் தண்ணீரை கொடுத்தார். ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கடலை பிளந்து அல்லாஹ் பாதையை ஏற்படுத்தி கொடுத்தான். இப்படி பலவிதமான அற்புதங்களை காட்டியும் அவைகளை எல்லாம் மறுத்து அல்லாஹுடைய நிஅமத்துக்களை புறக்கணித்து வாழ்ந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ் அந்த சமுதாயத்திடத்தில் பார்க்குமாறு சொல்லி, கேட்டு பார்க்குமாறு சொல்லி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் புத்திமதி சொல்கிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்திலே யூத சமூகம் இன்றைக்கும் வாழுகிறார்கள், இஸ்ரவேலிய சமூகம் இன்றைக்கும் வாழுகிறார்கள். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான சமூகம், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளான சமூகம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் சபிக்கிறான் என்றால் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவை கொடுத்தான், ஆனால் அவர்கள் அதன் அடிப்படையில் வாழவில்லை. அதனால் அந்த சமூகத்தை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று சொன்னால், இந்த உதாரணத்தை ஏன் அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? இஸ்ரவேலிய சமூகத்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் என்று ஏன் அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? முஹம்மது நபி அவர்களுடைய உம்மத்தாகிய நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ வேண்டும், பரிபூரணமாக இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் அந்த யூத சமூகத்தை பார்த்தாவது பாடம் எடுத்து படிப்பினை எடுத்து இந்த இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழைந்து கொள்ள வேண்டும். அந்த யூத சமூகம் அப்படி என்னதான் செய்தது சகோதரர்களே? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழைவதற்கு அழகான ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தருகிறானே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஃமினும் குறைந்தது 5 விடுத்தம் கேட்க வேண்டும். குறைந்தது 5 விடுத்தம் கேட்க வேண்டும். அன்பாண்டவர்களே, சுபஹுடைய 2 ரக்அத், துஹருடைய 4 ரக்அத், அஸருடைய 4 ரக்அத் 10, அடுத்த பக்கம் மக்ரிபுடைய 3 13, இஷாவுடைய 4 17 ரக்அத்துக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் கட்டாயம் தொழ வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு குறைந்தது 17 தடவை தன்னுடைய வாயினால் கேட்க வேண்டும், அல்லது ஒருவர் கேட்க அதை காதினால் கட்டாயம் கேட்க வேண்டும் என்கிற விடத்தில் இருக்கின்ற ஒரு பிரார்த்தனை என்ன? இறைவா, எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. இறைவா, நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்கள் போன நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று பிரார்த்தனை கேட்க சொன்ன இஸ்லாம், நேர் வழியை தேடச் சொன்ன இஸ்லாம் 2 கூட்டங்களிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்லுகின்றது. கைரில் மக்தூபி அலைஹிம். இறைவா, யாரெல்லாம் கோபத்துக்குள்ளானவர்களாக மாறினார்களோ, யார் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறக்கப்பட்டதோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டி விடாதே. வலபாலீன். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதங்கள் இருந்தும் அதை படிக்காமல் வழிகட்டு போனார்களோ அவர்களுடைய வழியை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று இஸ்லாம் பாதுகாப்பு தேடச் சொல்லுகின்றதே. அது யார் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் ஒரு பரிபூர்ணமான முஸ்லிமாக வாழ்ந்தார்கள். நபித்தோழர்கள் இந்த உலகத்தில் பரிபூர்ணமான முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிபணிந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் போன நேரான வழியை நாங்கள் கேட்பதோடு யூதர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணித்தார்கள், நபிமார்களுடைய வழிகாட்டல்களை புறக்கணித்தார்கள். அவர்கள் போன வழியில் போகாமல் அல்லாஹ் பாதுகாப்பு தேடச் சொல்கிறான். கிறிஸ்தவர்கள் அல்லாஹுவை புறக்கணித்தார்கள்.
அல்லாஹுவுக்கு நிகராகவே பல கடவுள்களை கொண்டு வந்தார்கள். அல்லாஹுடைய வேதத்தை புறக்கணித்தார்கள், வழிகட்டு போனார்கள். அவர்களுடைய வழியில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேடச் சொல்கிறான் என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் பரிபூரணமான முஸ்லிமாக வாழ வேண்டுமா? பொது விரோதி ஷைத்தானை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கடமை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வேதம் கொடுக்கப்பட்டும் பல நபிமார்கள் அனுப்பப்பட்டும் வழிகட்டு போன அந்த யூத கிறிஸ்தவ சமூகத்தின் அடையாளங்களிலிருந்து நாங்கள் வேறுபட வேண்டும். அதனூடாகத்தான் பரிபூரணமான முஸ்லிமாக மாற முடியும் என்கிற அழகான ஒரு பாடத்தை அல்லாஹ் இந்த சூரத்துல் பக்ராவுடைய 208, 209, 230, 31வது வசனங்களினூடாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லித் தருகிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் என்பது பரிபூரணமான மார்க்கம் என்று சொன்னோம். வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் காட்டி தந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். 5 நேரம் தொழ வேண்டும், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதில் மாத்திரம் வழிகாட்டி தந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். மாறாக சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் எச்சில் துப்புவதிலிருந்து ஒரு நாட்டை ஆளுகின்ற ஆட்சி புரிகின்ற இடம் வரைக்கும் எதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையோ அனைத்தையும் சொல்லி தந்திருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். ஆனால் கவலை என்ன தெரியுமா? கை சேதப்பட வேண்டிய இடம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆனை கையிலே வைத்துக் கொண்டு, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்ஸுன்னாவை கையிலே வைத்துக் கொண்டு இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாமல் 75% அதிகமான முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்றால், பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம் இஸ்லாம், அது எப்படி பரிபூரணப்படுத்தப்பட்டது என்பதை தெரியாமல் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள் என்று சொன்னால், இதுதான் கை சேதப்பட வேண்டிய இடம், இதுதான் கவலைப்பட வேண்டிய இடம் சகோதரர்களே. ஆனால் நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற இஸ்லாம் படைத்தவன் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்கிற எல்லா பகுதிகளையும் சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். ஒரு வகையில் சொல்வதானால் சகோதரர்களே, தொழுகை இருக்கிறது. ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த தொழுகை ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுதால்தான் முஸ்லிமாகலாம். ஆனால் அல் குர்ஆனை நாங்கள் புரட்டி பார்த்தால் சகோதரர்களே, 5 நேரமும் எப்படி தொழ வேண்டும் என்பதை குர்ஆனிலே விரிவாக பார்க்க முடியாது. அதை ரசூலுல்லாஹுடைய சுன்னாவிலே தான் பார்க்க முடியும். ஆனால் பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும், குடும்ப வாழ்க்கையை எப்படி இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும், இதை பற்றிய தகவல்களை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இங்கிருந்துதான் நானும் நீங்களும் பாடம் பெற வேண்டும். ஒரு முஸ்லிம் என்ன நினைக்கிறான்? 5 நேரம் தொழுது விட்டால் போதும் என்று நினைக்கிறான். இல்லை சகோதரர்களே, 5 நேரம் தொழுது ஒரு மனிதன் பரிபூரண முஸ்லிமாக முடியாது. 5 நேரம் தொழுகின்ற ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதுக்கு வெளியே வந்து விட்டால், பள்ளிக்கு வெளியே வந்து விட்டால், சமூக வாழ்க்கையில் உண்மை முஸ்லிமாக வாழ வேண்டும். அதனூடாகத்தான் ஒரு மனிதன் பரிபூரணத்துவத்தை அடையலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து, இப்ராஹிமே நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். நான் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படியானால் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு பரிபூரணமாக கட்டுப்பட்டு நடப்பவன் முஸ்லிம். அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களின் ஊடாக இந்த அடிப்படையை எங்களுக்கு சொல்லித் தருகிறான். ஒரு மனிதன் எப்படி முஸ்லிமாக வாழ வேண்டும்? படைத்தவன் அல்லாஹ்வுக்கு பரிபூரணமாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அதுதான் என்னையும் உங்களை இஸ்லாத்தில் பரிபூரணமாப்படுத்தும் சகோதரர்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் முஃமின்களுக்கு என்ன சொன்னான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹுவை உண்மையான முறையில் பயந்து நடந்து கொள்ளுங்கள். இங்கே ஏன் சகோதரர்களே உண்மையான முறையில் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ்? இன்னைக்கு மனித சமூகத்துடைய நிலையை பார்க்கிறோம். பள்ளிக்குள் வந்து விட்டால் அல்லாஹுவை அஞ்சி நடக்கிறான். பள்ளிக்குள் ஒருவன் பொய் பேசிவிட்டால் இது அல்லாஹுடைய மாளிகை, பொய் பேசாதே என்று சொல்கிறான்.
ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் தான் நோன்பு பிடிச்சிருக்கிறோம், பொய் பேசாதே என்று சொல்றான். அன்பார்ந்தவர்களே, பள்ளிக்கு வெளியே வந்து விட்டால் பொய் பேச ஆரம்பித்து விடுகிறான், ஏமாற்ற ஆரம்பித்து விடுகிறான், அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். காரணம் என்ன? படைத்தவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வை மஸ்ஜிதுக்குள் பயந்த மனிதன் மஸ்ஜிதுக்கு வெளியே அல்லாஹுவை மறந்து விடுகிறான். ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹுவை பயந்து நடந்த மனிதன் ரமதானுடைய மாதம் முடிந்து விட்டால் அல்லாஹுவை மறந்து விடுகிறான் என்றால் இவன் இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழையாததன் விளைவுதான் அது சகோதரர்களே. அதனால அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை உண்மையான முறையில் பயந்து நடந்து கொள்ளுங்கள். உண்மையான முறையில் பயந்து நடப்பது என்றால் என்ன சகோதரர்களே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து மார்க்கத்தை நபித்தோழர்களுக்கு படித்துக் கொடுப்பதற்காக ஒரு சில கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்வியிலே ஒன்று என்ன? மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்னவென்று கேட்டார்கள். இஹ்சான் என்றால் சகோதரர்களே, அல் குர்ஆனில் பல இடங்களில் பார்க்கலாம், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் முஹ்சினீன்களை விரும்புகிறான் என்று அல் குர்ஆனில் பல இடங்களில் பார்க்கலாம். அந்த முஹ்சின் என்ற பெயர் சொல்லுடைய அடிப்படை சொல்லுதான் இஹ்சான் என்பது. என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக வாழ்வதற்கு எது அடிப்படையோ அந்த அடிப்படையை தான் கேட்டார்கள். மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதனாக மாறுவதற்கு எதுவெல்லாம் தேவையோ அதுதான் இஹ்சான் என்பது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்லிக் கொடுத்தார்கள், அன்தஅபுதல்லாஹ, நீ அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டும். கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக, அவன் உன்னை பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் சரியான இறையச்சம் என்பது, இதுதான் சரியான இஹ்சான் என்பது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல நானும் நீங்களும் வாழுகிற பொழுது எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? பரிபூரணமான முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹுவை சரியாக அஞ்சி நடக்க வேண்டும். இப்படி இந்த உலகத்துல எந்த மூளை முடுக்குக்கு சென்றாலும் அல்லாஹுவை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். நான் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்ந்தால் ஒரு மனிதன் பரிபூரணமான முஃமினாக வாழலாம். இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? நாட்டிலே இருந்தால், ஊரிலே இருந்தால், சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் தன்னை முஸ்லிமாக காட்டிக் கொள்கிறான். வெளிநாட்டுக்கு சென்று புதிய நண்பர்களை கண்டுவிட்டால், புதிய சூழலை கண்டுவிட்டால், எனக்கு அறிமுகமானவர்கள் யாரும் இல்லையே, என்னை பார்க்க யாரும் இல்லையே என்ற சிந்தனை வந்தவுடனே அங்கே இஸ்லாத்துக்கு மாறு செய்ய ஆரம்பித்து விடுகிறான். நாட்டிலே வாழுகிற நேரம், ஊரிலே வாழுகிற நேரம் 10 பேருக்கு என்னை தெரியும், நல்லவனாக வாழுகிறான். விமானத்திலே ஏறி அமர்ந்து விட்டால் என்னை பார்க்க யாரும் இல்லை என்று மதுபானத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கிருக்கின்ற தொலைக்காட்சிகளை பார்த்து அசிங்கங்களை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்? அக்கம் பக்கத்திலே எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. காரணம் என்ன சகோதரர்களே? பரிபூரணமாக இஸ்லாத்துக்குள் நுழையவில்லை. அதனால தேவைக்கு ஏற்படும் பொழுது இஸ்லாத்துக்கு வெளியே போய்விடுகிறான். எனவே ஒரு மனிதன் தன்னை பரிபூரணமான முஸ்லிமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? அவன் படைத்தவன் அல்லாஹுவை சரியாக புரிந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் பள்ளிக்குள் அல்லாஹுவை வணங்குகிற பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வணங்குகிற மனிதன் கெசியர் மேசையிலே அமர்ந்து விட்டால் இங்கும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அந்த கெசியர் மேசையை ஹலாலான முறையில் வைத்துக் கொள்வான். அன்பார்ந்தவர்களே, மக்கமா நகருக்கு சென்று கஅபத்துல்லாவுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு ஹாஜியாருக்கு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு ஹஜ்ஜு கடமையை புரிகிற மனிதன் ஊருக்கு வந்துவிட்டால் குடும்பத்தை சரியாக பார்ப்பதில்லை, ஏழை எளியவர்களை பார்ப்பதில்லை, அடுத்தவர்களை ஏமாற்றி சுரண்டி வாழுகிற மனிதனுக்கு கஅபத்துல்லாவிலே என்னை பார்த்த அல்லாஹ் நான் நாட்டுக்கு வந்த பிறகு என்னுடைய வீட்டுக்குள்ளும் பார்க்கிறான், என்னுடைய கம்பெனிக்குள்ளும் பார்க்கிறான், நான் சுற்றித் திரிகின்ற இடங்களிலெல்லாம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு வந்துவிட்டால் ஒரு மனிதன் பரிபூரணமாக இஸ்லாத்தில் நுழைவதற்கு இந்த அடிப்படை தான் அவசியம் சகோதரர்களே.
எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பரிபூரணமாக இஸ்லாத்துக்குள் நுழைய வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒவ்வொரு நேர தொழுகையின் பொழுதும் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி என்று நானும் நீங்களும் சொல்கிறோமே, அது இப்ராஹிம் நபி அவர்களுடைய கொள்கை பிரகடனம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த கொள்கை பிரகடனம். என்ன கொள்கை பிரகடனம் சகோதரர்களே? இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வனுசுகி, என்னுடைய அறுத்து பலியிடுதல் போன்ற எல்லா வணக்க வழிபாடுகளும், வமஹியாய, என்னுடைய உலக வாழ்க்கை, வமமாதி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது என்று கொள்கை பிரகடனம் செய்வதுதான் தொழுகையிலே வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஓதுகிறோம் சகோதரர்களே. இந்த கொள்கை பிரகடனத்தினூடாக இஸ்லாம் சொல்லித் தருகிற விடயம் என்ன? தொழுகை மாத்திரம் அல்லாஹ்வுக்குள்ளதல்ல. தொழுகையாக இருந்தாலும் எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் என்னுடைய இந்த உலக வாழ்க்கை அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. எனவே எங்கட இஷ்டத்துக்கு நாங்க வாழ முடியாது, நாங்க நினைச்ச மாதிரி வாழ முடியாது அன்பாண்டவர்களே. எனவே என்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்குரியது என்று ஒப்படைக்கின்ற ஒரு மனிதனாலதான் பரிபூரணமான முஸ்லிமாக வாழலாம். வமமாதி, என்னுடைய மரணமும் அல்லாஹ்வுக்குரியது. அதனாலதான் சகோதரர்களே, நானும் நீங்களும் நினைச்சு மௌத்த எடுத்துக்கொள்ளலாது, தற்கொலை செஞ்சு கொள்ளலாது. இஸ்லாத்துல தற்கொலை செய்து கொள்பவன் நரகவாதி என்று இஸ்லாம் கண்டிக்கிறது. ஏன்? என்னுடைய மௌத்து ஏண்ட இஷ்டத்துக்கு வரையலாம், ஏண்ட மௌத்து எனக்கு நினைச்ச நேரம் வரையலாம். ஒரு மனிதன் பரிபூரணமான முஸ்லிம் என்றால் என்னுடைய மௌத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, அவன் நினைச்ச நேரம் தருவான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் மௌத்தை ஆசை வைக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. ஏன் சகோதரர்களே? ஏண்ட மௌத்து ஏண்ட விருப்பத்திலே அல்ல, எல்லாம் அல்லாஹ்வுக்கு நான் பொறுப்பு சாட்டிட்டேன். எனவே எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் விரும்பினா என்னைய மௌத்தாக்க, அல்லாஹ் விரும்பினா என்னைய வாழ வைக்கட்டும் உண்டு. ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கின்ற மனிதன் தான் பரிபூரணமான முஸ்லிம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பாண்டவர்களே, சுருக்கமாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வோம். ஒரு மனிதன் பரிபூரணமாக இஸ்லாத்தில் நுழைவது என்றால் என்ன? தன்னை முழுவதுமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது, தன்னை முழுவதுமாக அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவது. நான் இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கிலே வாழ்ந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனையோடு வாழ்வதுதான் ஒரு மனிதனை பரிபூரணமாக இஸ்லாத்துக்குள் நுழைவிக்கும். ஆனாலும் சகோதரர்களே, நானும் நீங்களும் பரிபூரணமான முஸ்லிம்களாக வாழுகிறோமா? இபாதத்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள், பரிபூரணத்துவம் இருக்கிறதா? 5 நேரமும் தொழுகிற முஸ்லிம்கள் ஜக்காத்தை சரியாக கொடுக்கிறார்களா? இல்லை சகோதரர்களே. ஜக்காத்தை முறையாக கொடுக்கிறார்களா? இல்லை. ஜக்காத்தை எப்படி கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படைகள் தெரியாது, எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை தெரியாது. ஜக்காத்துடைய பணம் என்பது ஏழை எளியவர்களுக்குரிய பணம், அதை தனக்கு நினைத்த பிரகாரம் கையாளுகின்ற அளவுக்கு ஜக்காத்தை படிக்காத மனிதர்கள் சதக்கா கொடுக்கிற மாதிரி 1 லட்சம் ஜக்காத்துடைய பணம் வருது என்று சொன்னா அதை 2000 மாத்தி என்ன செய்யறாங்க? 50,000 பேருக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, 10,000 மாத்தி 10 பேருக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதுதானா ஜக்காத்து சகோதரர்களே? இல்லை சகோதரர்களே. தொழுகையை சரியாக வழிகாட்டி வைத்து நிறைவேற்ற விரும்புகிற மனிதன் ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றாமல் போய்விடுகிறான். ஹஜ்ஜி போட்டி போட்டு ஹஜ்ஜி செய்ய ஆசைப்படுறாங்க. அன்பாண்டவர்களே, வருடத்துக்கு ஒரு விடத்தம் உம்ரா போறாங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஆனா வீட்டுல இருந்தா சுபகு தொழுகை இல்ல, 5 நேர தொழுகையில கவனம் இல்ல, ஜமாத்து தொழுகையில கவனம் இல்ல. அன்பாண்டவர்களே, இப்படி இபாதத்துகளில் பொடுபோக்கு செய்து கொண்டு நானும் நீங்களும் பரிபூரணமான முஸ்லிமாக வாழ முடியுமா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. எனவே இபாதத்து என்று சொல்கிற பொழுது நானும் நீங்களும் நினைத்த பிரகாரம் எங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப எங்களுக்கு நினைச்ச மாதிரி செய்வது நானும் நீங்களும் பரிபூரணமான முஸ்லிம் இல்லை என்பதற்கு அர்த்தம் சகோதரர்களே. எந்த இபாதத்துகளாக இருந்தாலும்
அல்லாஹ் எப்படி சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டி தந்தார்கள் என்பதை சரியாக விளங்கி அந்த இபாதத்துகளை முறையாக செய்கின்ற பொழுதுதான் பரிபூர்ணமான முஸ்லீமாக மாற முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இபாதத்துகளில் பரிபூரணத்துவம் வந்தால் ஒரு மனிதன் தன்னுடைய இஸ்லாத்தில் ஒரு பகுதியை நிறைவேற்றி விட்டான். இபாதத்துகளில் கவனம் செலுத்துவதை விடவும் மேலாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக நானும் நீங்களும் ஈடுபட வேண்டும். ஷிர்க் படிக்க வேண்டும் சகோதரர்களை. ஷிர்க்கை உண்டு பண்ணுகின்ற காரியங்கள் என்ன படிக்க வேண்டும். குஃப்ரை உண்டு பண்ணுகின்ற காரியங்கள் என்ன படிக்க வேண்டும். ஷிர்க்கான காரியங்களிலிருந்து விடுபட்டு, குஃப்ரை உண்டு பண்ணுகின்ற காரியங்களில் இருந்து விடுபட்டு, மாற்று மத கலாச்சாரங்களிலிருந்து விடுபட்டு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதன் மூலம் ஒரு மனிதன் இன்னொரு பக்கத்தில் இஸ்லாத்திலே ஒரு பரிபூர்ணத்துவத்தை அடைகிறான். எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து கொண்டு இபாதத்துகளை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் சரியாக நிறைவேற்றினால் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள் ஒரு பகுதியில் தன்னை நுழைவித்துக் கொண்டான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்துவிட்டு இபாதத்துகளில் நல்ல முறையில் இருக்கின்ற ஒரு மனிதன் பரிபூர்ணமாக இஸ்லாத்தில் நுழைவது எப்பொழுது தெரியுமா? இப்போ பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஒரு மனிதன் தன்னை முஸ்லீமாக மாற்ற வேண்டும். எப்படி சகோதரர்களே? பொருளாதாரத்தில் ஒரு மனிதன் எப்படி தன்னை இஸ்லாத்துக்குள் நுழைவிப்பது? இன்றைக்கு 5 நேரம் தொழுகின்ற, ஹஜ்ஜு செய்கின்ற, உம்ராவுக்கு மேல் பல உம்ரா செய்கின்ற மனிதர்கள் எல்லாம் கொடுக்கல் வாங்கலில் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். காரணம், இஸ்லாமிய பொருளாதாரம் என்னவென்று படிக்க தவறிவிட்டார்கள். சுருக்கமாக சொல்வதானால், ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் தன்னை இஸ்லாத்துக்குள் நுழைவித்துக் கொள்ள வேண்டுமா? இஸ்லாம் காட்டியிருக்கின்ற பொருளாதாரம் பெற வேண்டும். இஸ்லாமிய பொருளாதாரத்தில் சிறப்பம்சமாக சொல்லி இருக்கின்றவை தன்னிடத்தில் வர வேண்டும். ஜகாத் கொடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். சதக்கா செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தவர்களுக்கு செலவழிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏழை எளியவர்களை பராமரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் இஸ்லாம் இந்த உலகத்தில் தலை தோங்குவதற்கு எந்த வழிகளில் எல்லாம் பொருளாதாரத்தை செலவழிக்க முடியுமோ அந்த வழிகளில் எல்லாம் பொருளாதாரத்தை செலவழிப்பதன் மூலம்தான் ஒரு மனிதன் தன்னை பொருளாதாரத்தில் முஸ்லீமாக மாற்றிக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ஒரு மனிதன் பொருளாதாரத்தை தேடுகின்ற நேரம் தன்னிடத்தில் ஒரு ரூபாய் அல்ல, ஒரு சதம், ஒரு பைசா எங்களுடைய சாக்கிலே விழுவதாக இருந்தாலும் ஹலாலான வழியில் விழுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதனூடாகத்தான் பரிபூர்ணமான முஸ்லிமாக மாறலாம். இப்படி பார்க்கிறோமா அன்பார்ந்தவர்களே? எங்களுடைய சாக்கிலிருந்து எங்களுடைய பைசா என்று சொல்வோம். இல்லை சகோதரர்களே, எங்களுடைய பணம் அல்ல, படைத்தவன் அல்லாஹ் எங்களுக்கு தந்த பணம். அதை நாங்கள் எப்படி நிர்வகிக்கிறோம் என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் பரிபூரணமான முஸ்லிமாக மாற வேண்டுமா? எங்களுடைய சாக்குக்குள் ஒரு ரூபாய் வந்தாலும் எப்படி வருகிறது? அல்லாஹ் விரும்பிய பிரகாரம், நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் வருகிறதா? ஒரு ரூபாய் செலவழிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் செலவழிக்கிறோமா? அப்பொழுதுதான் நானும் நீங்களும் பொருளாதாரத்தில் இஸ்லாத்தில் நுழைந்தவர்களாக, பரிபூரணத்துவம் அடைந்தவர்களாக மாறலாம். ஆனால் இந்த இஸ்லாம் பொருளாதாரத்துல எத்தனையோ விடயங்களை ஹராமாக்கி இருக்கு. வட்டி ஹராம் சகோதரர்களே. வட்டி அது விசாலமான ஒரு தலைப்பு. கட்டாயம் படியுங்கள். வட்டியுடைய வகைகள் என்ன? இன்றைய நவீன உலகத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே வட்டி எத்தனை விதங்களில் வடிவம் எடுத்திருக்கிறது அன்பார்ந்தவர்களை. பலவிதமான பெயர்களில் வட்டி எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் பரிபூரணமாக இஸ்லாத்தில் நுழைய ஆசைப்படுகிற ஒரு முஸ்லிம் இந்த வட்டியுடைய விசாலமான வாயில்களை எல்லாம் அறிந்து எல்லா பகுதிகளையும் துல்லியமாக இனம் கண்டு அந்த வட்டியிலிருந்து தன்னை முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்வதனூடாகத்தான் பரிபூரணமான இஸ்லாத்துக்குள் நுழையலாம். அது தனியே படியுங்கள். லஞ்சம் அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னைக்கு லஞ்சம்ன்றது சாதாரணமா போச்சுது. அரசாங்க மட்டத்துல ஒரு வேலையை செஞ்சு கொள்ளணுமா, அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கிறோம், பரிசளிப்புகளை கொடுக்கிறோம், எல்லாம் தின்ன கொடுத்து அவர்களை கைக்கு கீழே போட்டு வச்சுக்கிறோம். விரல் அடிச்சா வேலை நடக்குது.
அன்பார்ந்தவர்களே, அரசாங்க அதிகாரிகளை கைக்கு கீழால் வைத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகின்ற ஊட்டு, கையூட்டு, லஞ்சம். எங்களுடைய வேலைகளை அரசாங்க ஊழியர்கள் மூலம் இலகுவாக செய்து கொள்வதற்கு அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊட்டு, லஞ்சம். எங்கள் மீது வருகின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து, உண்மையான குற்றச்சாட்டுகளிலிருந்து எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊட்டு, லஞ்சம். இந்த லஞ்சத்தை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அதிலிருந்து நானும் நீங்களும் விடுபடவில்லையா, பரிபூரணமான முஸ்லிமாக நுழைய முடியாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஊழல், லஞ்சம், ஊழல் அது ஒரு பகுதி. இஸ்லாமிய பொருளாதாரத்திலே ஏமாற்று, கலப்படம், சூறையாடல், விலை அதிகரிப்பு செய்வது, வாங்குகிற பொருளை வாங்குகிற நோக்கம் இல்லாமல் பொருளுடைய விலையை கூட்டுவது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி இஸ்லாம் பல வழிகளில் பொருளாதாரத்துக்கு கூடாத விடயங்களை சொல்லி தந்திருக்கிறது. இஸ்லாம் பொருளாதாரத்தில் ஒரு முக்மினுக்கு எதுவெல்லாம் கூடாது என்று சொல்லுகின்றதோ அவைகளை விட்டு ஒதுங்குகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் தன்னை பரிபூர்ணமாக இஸ்லாத்துக்குள் நுழைவித்துக் கொள்ளும். சுருக்கம், பொருளாதாரத்தில் நானும் நீங்களும் பரிபூர்ணமான முஸ்லிமாக வாழ வேண்டுமா? ஒரு ரூபாய் எங்களுடைய சாக்குக்குள் வந்து விழுந்தாலும் எப்படி வந்தது? அல்லாஹ் விரும்பிய வழியில் வந்ததா? நபிகளார் காட்டி தந்த முறையில் வந்ததா? நிச்சயமாக பாருங்கள், எங்களுடைய சாக்கிலிருந்து ஒரு ரூபாய் வெளியே போனாலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியில போகுதா, நபிகளார் காட்டி தந்த வழியில போகுதா? இதை நாங்க சரியா பேணுவோமாக இருந்தால் எங்களை நாங்கள் இஸ்லாத்துக்குள் பொருளாதாரத்தில் பரிபூர்ணமாக நுழைவித்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து கொண்டு, இபாதத்துகளை இஸ்லாம் காட்டி தந்த பிரகாரம் முறையாக செய்து கொண்டு, பொருளாதாரத்தை அல்லாஹ் விருப்பமான முறையில் நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் கையாள்வோமாக இருந்தால் அதனூடாக இஸ்லாத்தில் இன்னொரு இடத்தில் நானும் நீங்களும் இடம் பிடித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இஸ்லாத்தின் தனிச்சிறப்பம்சங்களில் ஒன்றுதான் முஆஷராத் என்று சொல்லும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனிதன் முஸ்லிமாக மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண ஒப்பந்தத்தில் நுழைவதற்காக, அந்த இருவரையும் திருமண ஒப்பந்தத்தில் சேர்த்து வைப்பதற்கான முயற்சி நடக்கிற இடத்திலிருந்து ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த குடும்ப வாழ்க்கையில் இணைகின்ற ஒரு மனிதன் இந்த குடும்ப வாழ்க்கையை இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுதோ கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குர்ஆனும் சுன்னாவும் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இஸ்லாம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அவைகளை இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து செய்கின்ற பொழுதோ நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் முஸ்லிமாக மாறலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பாக அல்லாஹுவை ஏற்ற ஒரு முஸ்லிம் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாழ்படுத்துகிறான் என்றால் இஸ்லாத்தின் பார்வையில் இவன் பரிபூரணமான முஸ்லிமாக இருக்க முடியாது. அல்லாஹுடைய தூதரை நபியாக ஏற்றிருக்கின்ற ஒரு முஸ்லிம் தன்னுடைய மனைவிக்கு அநியாயம் செய்கிறான், மனைவிக்கு துரோகம் செய்கிறான் என்றால் அவன் பரிபூரணமான முஸ்லிமாக இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்கள், எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற கடமை, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக விளங்கி நடைமுறைப்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபித்தோழர்களை சரியாக புரிந்து அகீதாவை பலப்படுத்தி கொண்ட ஒரு முஸ்லிம் பிள்ளை குட்டிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யவில்லை என்றால் அவன் பரிபூர்ணமான முஸ்லிமாக மாற முடியாது. இரத்த உறவுகள் இருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், குடும்ப உறவுகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாம் சரியாக செய்ய சொல்லுகின்றது. அவைகளை செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் பரிபூர்ணமான முஸ்லிமாக முக்மீனாக மாற முடியாது. எனவே
குடும்ப வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது கணவன் மனைவி என்ற அடிப்படையில், பிள்ளை குட்டிகள் என்ற அடிப்படையில், பெற்றோர்கள் என்ற அடிப்படையில், இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. சுருக்கமாக சொல்வதானால், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிய ஒரு மனிதன் அவன் தன்னுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள். குடும்ப உறவை துண்டித்து நடப்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு மனிதன் தன்னை பரிபூரணமான இஸ்லாத்துக்குள் நுழைவித்துக் கொள்ள வேண்டுமா, அவன் நிச்சயமாக குடும்ப உறவுகள் அவைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து செய்ய வேண்டும். அப்படி செய்வதனூடாக தான் பரிபூரணமான முஸ்லிமாக மாறலாம். எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதன் மூலம் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும், இஸ்லாத்துடைய அடிப்படைகளை எப்படி நம்ப வேண்டும் என்பதை விளங்கி அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வது, இபாதத்துகளை எங்களுக்கு நினைத்த பிரகாரம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் செய்வது. அடுத்த கடமை வெளி வாழ்க்கையில் பொருளாதாரம் என்று வருகிற பொழுது இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து பொருளாதாரத்தை தேடுவது, இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து பொருளாதாரத்தை செலவழிப்பது. குடும்ப வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டிய குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தூதர் குடும்ப வாழ்க்கையில் தகாதது என்று சொன்னவைகளை ஒதுங்கி நடப்பதன் மூலம் ஒரு மனிதன் பரிபூரணமான இஸ்லாத்துக்குள் நுழைகிறான். அடுத்த கடமை என்ன? ஒரு மனிதன் தன்னை பரிபூரணமான இஸ்லாத்துக்குள் நுழைவிப்பதற்காக இஸ்லாம் பண்பாடுகளை காட்டி தருகிறது, நல்ல நடத்தைகளை காட்டி தருகிறது. அன்பாண்டவர்களே, நல்ல நடத்தைகள் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு முஃமின் உண்மை பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும், பொய் பேசக்கூடாது. ஒரு மனிதன் நேர்மையானவனாக இருக்க வேண்டும், வாக்கு மீறுபவனாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் நம்பிக்கையுள்ளவனாக இருக்க வேண்டும், நம்பிக்கை துரோகம் செய்பவனாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் அடுத்த மனிதர்களோடு நல்ல முறையில் நடப்பவனாக இருக்க வேண்டும், அடுத்த மனிதர்களுக்கு துரோகம் செய்பவனாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் அடுத்த மனிதர்களை மனிதர்களாக மதித்து அடுத்த மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை கொடுப்பவனாக இருக்க வேண்டும், பெருமை பிடித்தவனாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் எப்பொழுதும் அடுத்த மனிதன் தவறு செய்வான், பிழை செய்வான் என்பதை விளங்கி அடுத்தவர்களை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிறு சிறு தவறுகளை எல்லாம் தூக்கி பிடித்துக் கொண்டு பழி வாங்குகின்ற சிந்தனை கொண்டவனாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம், பரிபூர்ணமான ஒரு முஃமின் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றிய வீணான தப்பெண்ணங்கள், குரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்களை உள்ளத்தில் கட்டி வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு உண்மையான முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை தன்னுடைய சகோதரனாக, அடுத்த முஃமினை தன்னுடைய இரத்த உறவாக மதித்து நடக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை வெறுக்க கூடாது, ஒரு முஸ்லிமை கோவிக்க கூடாது. இப்படி நல்ல பண்புகளோடு நல்ல நடத்தைகளோடு ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் இதுதான் ஒரு மனிதன் தன்னை பரிபூரணமாக இஸ்லாத்துக்குள் நுழைவிப்பதற்கு அடையாளம். நடையுடை பாவனைகள், முடிவெட்டுகிறானா, இஸ்லாம் எப்படி முடிவெட்ட சொன்னது? பட நடிகர்களை பார்த்து, விளையாட்டு வீரர்களை பார்த்து, விபச்சாரகர்கள் விபச்சாரிகளை பார்த்து முடிவெட்ட மாட்டோம். எங்களுடைய ஆடைகளை இஸ்லாமிய வரம்புக்குள் வைத்துக் கொள்வோம். கரண்டை காலுக்கு மேலான ஆண்கள் அணிவது, பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் இஸ்லாமிய வரம்போடு முகத்தையும் மணிக்கட்டு வரையிலான கையையும் தவிர்த்து மற்ற பகுதிகளை கட்டாயம் மூடுவது, விரும்பினால் முகத்தை மூடிக்கொள்ளலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சாப்பிடுவது, நபிகளார் எப்படி சாப்பிட்டார்கள், நபிகளார் எப்படி குடித்தார்கள், அந்த அடிப்படையை பார்த்து செய்ய வேண்டும். தூங்குகிறோம், நபிகளார் எப்படி தூங்கினார்கள், தூங்க சொன்னார்கள். மலஜலம் கழிக்கிறோம், எப்படி நபிகளார் கழிக்க சொன்னார்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அன்றாட வாழ்க்கையில் நானும் நீங்களும் இஸ்லாமிய வரம்புக்குள் இருப்போமாக இருந்தால் இதுதான் ஒரு மனிதன் பரிபூரணமான இஸ்லாத்துக்குள் நுழைவதற்கு அடையாளம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை புரிவதிலே, அவனுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்வதிலே, இபாதத்துகளை இஸ்லாம் காட்டி தந்த பிரகாரம் செய்வதிலே, கொடுக்கல் வாங்கலை இஸ்லாமிய வரம்புக்குள் செய்வதிலே,
குடும்ப வாழ்க்கை வாழுகின்ற பொழுது இஸ்லாமிய வரம்புக்குள் வாழ்வதிலே பண்பாடுகள், நன்னடத்தைகள், அன்றாட வாழ்க்கைகள், இவைகளில் இஸ்லாத்தை பேணுவதன் மூலம் எல்லா விடயங்களிலும் நாங்கள் இஸ்லாத்தை கடைபிடித்து நடப்போமாக. முடிந்த அளவு நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் முடிந்த அளவு எங்களை நாங்கள் இஸ்லாமிய வரம்புக்குள் வைத்துக் கொள்வோமாக இருந்தால் இதுதான் ஒரு மனிதன் பரிபூரணமாக இஸ்லாத்தில் நுழைவது என்பது அர்த்தம். எனவே இப்படி எங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய அடிப்படையில் பரிபூரணத்துவப்படுத்தி கொண்டு வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற பொழுது பரிபூரணமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்வதற்கமைய பரிபூரணமான இஸ்லாத்தில் நானும் நீங்களும் மரணிக்க முயற்சி செய்வோமாக இருந்தால் அப்படி